செல்வம் அது இல்லாம இன்னும் அதிகமா வருமா? எது சேர்ந்தாங்க பணம் ஆமா அம்மா குரத்தி ஆடி உன்னை கண்டாதீரு பக்கமா அந்த பெண்களுக்கு இரு பக்கமா ஏண்டா நல்ல வார்த்தையே வராது உன் வாயில தர்பு போட்டு கொளுத்தோம் வரமோக்கு ஏண்டா எங்க மாமியார் 190 பெற்றுக்கிறாங்க நான் ஒரே ஒரு 290 பெற்றுக்கிறேன் மாமியார் வாட்டர் பண்ணாலியா மாமியார் 190 பெற்றுனா மனைக்கு நேரா கவலி சொல்லுது அதனுடைய பலன் என்ன? சரி கேக்குறீங்க. அதனுடைய பலாபலன் பலாபலன் இல்லடா கமலாபலன் அடங்கமேடி பலாபலன் தலைக்குயர கவிரி சொன்னார் தலைக்குயர கவிரி சொன்னார் அதனுடைய பலாபலன் பலாபலன் தெரியுமாடா உனக்கு? அடி தாயே என்ன கேக்குறேன் அந்த மலைக்குயர அதுக்கு நேரா கவலி
சாதனை பலாபலன் டேய், ஆமா பலாபலன் வாழ்வுக்கு நேராய் கவலை சொன்னான். அவருடைய பலாபலன் ஏன்னா பலராமுக்கு எல்லாரும் பாருங்க வந்தா ஆமாடா, அவர் பலராம அருளாலே அருள் கிடைக்குமா அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா அந்த பகவானுக்கு பாண்டவர் மீது பார்த்தோம். அவருக்குன்னா இருக்கணுமா வேணாவா? இருக்கணும் எங்க மேல பார்த்து ஏன்னா அந்த மாதிரி சொல்றாங்க பலராமன் அருள் கிடைக்கும் அப்படின்னு அப்படியா? மேற்கொண்டு இது வரைக்கும் யாருக்கு கேட்டோம்? ஆமா பிள்ளை பத்தி கேளு. ஏண்டா, இது வரைக்கும் பெண்களுக்கு கேட்டோம். ஆமா இப்ப என் மகன் இருக்கிறானே லக்னகுமாரா டேய், டேய், போடுவேன். தாயே அடி ஆப்பிளைக்கு வாடு மகா, குத்தலமா தாயே. ஆப்பிளைக்கு வலது பக்கம் துடித்தால் அதனுடைய பலன் என்ன? ஆமா கேளுடா. ஆண் பிள்ளைக்கு வலது பக்கம் துடித்தால் அதோட பலனை சொல்லுங்க அந்த ஆண் பிள்ளைக்கு வாழாது மட்டும் ஆப்பிளைக்கு வலது பக்கம் துடித்தால் துடித்த 8ஆம் நாள்ல அரசு பதவி கிடைக்குமா இப்ப நான் ஆடுறது யாரா? நம்ப யார் என்னுடைய கணவர்? ஆமா என் கணவரே ஒருவேளை உன் கணவர் ஒருவேளை செத்துட்டா சாவு தேவா உன் வாயில வரப்பா. ஏண்டா, இல்லமா இப்போ என் கணவர் பிறகு யார் ஆன நாக்க? நம்ம புள்ள நம்ப புள்ள நாக்க. குழந்தைதான் பெத்து போட்டேன் நான் எத்தனை பேர் இருக்க வழக்கத்துக்கு டேய், நீ ஒட்டியா படுப்பட்டு வளர்த்துருந்தா அதெல்லாம் தூக்கி வரல அதாவது வீட்டை நாட்டை எல்லாத்தையுமே நம்ம நாடு நம்ம வீடு சொல்லலாம். ஆமா மனைவியும் கணவனும் மக்களும் நம்ம மகன் சொல்லக்கூடாது. ஏமா அது தப்பான அர்த்தத்துல போய் முடியும். சரி இருக்கட்டும் அந்த மாதிரி 8ஆம் நாள்ல பட்டாபிஷேகம் கிடைக்குமா அரசு பதவி பட்டாபிஷேகம் அரசு பதவி இப்ப ஆல்ரெடி யாரா? நம்ம வீட்டுக்காரன் அத்த பதவி யாருக்கு? யாரு உன் பிள்ளைக்கு அடுத்தது என் பிள்ளைக்கு. ஆ நல்லா சொல்றாடா. அது இருந்தா தானே உயிர் வாடும் இல்ல அது எங்க போடா? இருக்கா வந்த வாங்க தெரிஞ்சுக்கோ. கேட்டு ஏண்டா, ஓய் இப்ப நான் யாருக்கு கேட்க போறேன் தெரியுமா? யாருக்கு கேட்க டேய், ஓய் என்னை தொட்டு தாலி கட்டிய ராஜா. கோஜா ஓ ராஜா ராஜா அப்படியே பல்லு கொட்டி முடிஞ்சு வச்சுக்காமா. பாதல போட்டு போயமா என்னுடைய கணவருக்கு கேட்க போறேன். இதா என்னடா அம்மாளுக்கு என்னடா குறை பாரு. ஐயோ ஐயோ என்னடா ஆடம்பரமா போட்டு வச்சுக்கிறாரு வீட்டுக்காரு இந்த ஊர்ல சக்காத்தி எவனா போட்டு இருக்கிறாளா? ஐயோ எல்லாம் நூல் கருதா போட்டு வச்சுக்கிறாங்க அம்மாளுக்கு என்னடா குறை? எதுவுமே மொத்தம் என் ராஜா ஒருத்தர பல்ல வைக்கிறதுல இருக்கு. அம்மா குறைச்சி ஆடி யாருந்தாருக்கு இல்லாத என்னுடைய கணவன் இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசர். அப்படியாப்பட்ட என்னுடைய கணவருக்கு ஆமா, அப்படியாப்பட்ட அரசருக்கு இடது பக்கம் துடித்தால் அதனுடைய பலன் என்ன? தாயே அந்த
கைலாசம் தேவர் மும்முடி கட்டு வர ஊருக்கு போவார். ஏண்டா டேய் ஓய் என்னடா சொல்றாவோ இல்ல கேட்டுக்காரமா பதில் சொல்றாங்க காத்தி நீ வாடா மாமானே கைலாசம் போவார் அது எப்பரா இருக்கு அல்லது கெட்டபார ஊருக்கு போவார் ஏண்டா ஊட்டியா டூர் போறாராம் டூரா ஆ ஏண்டா டேய் ஆ. இது வரைக்கும் அந்த கடம்பர் ஊர் நான் பார்த்தது ஆ. இல்லையே என் காதால நான் கேட்டது இல்லையே ஐயோ ஐயோ எங்கடா இருக்குது அது இங்க நில்லு. நான் சொன்னேன் வரேன். வீட்டுக்கார போற வழியெல்லாம் கேட்டுக்கோ வீட்டுக்கார போற ஊரு ஏ. 2 நடுக்கா ஊரு 2 நெடுக்கா ஆ, ஏ அந்த ஊரு பேரு அந்த ஊர் பேரு ஆ, ஏ அப்புறம் அந்த நடுக்கா ஊரை பார்த்தாலும் பார்த்தது அப்புறம் 7 பில்லுகா ஊரு அது நட ஊரு அந்த ஊரு பேரு 7 பில்லுகா ஊரு ஏ அந்த ஊரை பார்த்துட்டு பார்த்துட்டாரு அடுத்து போனோம்னா ஏ. காலகத்திகா ஊரு தாளு கத்திக்கா ஊரா ஆ. அப்படின்னு ஒரு ஊர் இருக்கா ஆ, ஏண்டா ஏ அந்த ஊரை பார்த்துட்டு ஏ. இன்னும் கொஞ்சம் போனோம்னா போனாருண்ணா சக்கமத்திகா ஊரு ஏண்டா டேய் அது எந்த ஊர்லடா இருக்குது அந்த ஊர்ல அந்த வெறும் மட்டுமே இருக்கும் அப்படியா ஆ. ஏ அந்த ஊரை பார்த்துட்டு ஏ. உனக்கு தாண்டி போனா ஏ. அது மேல எடுத்து வச்சா ஊரு என்னடா ஊர் அது டேய் பாயா அந்த ஊரு பேருமா ஏஹே. இப்போ ஏ. இது புலிவாலை இருக்கு ஆமா அப்படி போனா கிருஷ்ணாவரம் இருக்கு ஆமா. இப்படி போனா ஆயில் இருக்கு ஆயிலு. ஆயில் கறிக்கிளி ஆமா. அந்த மாதிரி ஊர் பேர் தனியா இருக்குல்ல அந்த மாதிரி அந்த ஊரு பேரு சரி, சரி, தூக்கி வச்சுக்கிட்டா ஊரு ஏ அத பாத்துட்டு உங்க கொத்தல போனார்னா 4 பேர் தூக்கிக்கலாம் ஊரு ஏண்டா டேய் என்ன? அது எந்த ஊர் மாவட்டம்டா ஆ, அது ராணிப்பேட்டை மாவட்டமா குடியாத்த மாவட்டம் குடியாத்த மாவட்டம் குடியாத்த ஒரு மாவட்டம் ஆ, அது புதுசா நம்ம வச்சிருக்காரு ஏண்டா 4 பேரு 4 பேர் தூக்கிக்கலாம் ஊரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நேரா போனீங்கன்னா அது கொல்சாட்டிக்கா ஊர் ஒன்று வரும் ஐயோ 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 ஏ கொல்சாட்டிக்கா ஊரு அத பாக்குறாரா ஆமா அத பாத்துட்டு உங்க தாண்டி போனாருன்னா கடப்பாரிக்கா ஊரு அதுதான் கடம்பர் ஊரா ஆ இந்த பேசி கடப்பாரியிலே இருக்கும் அப்படியா ஆ அத பார்த்து ரவுண்டா சார்னா அத தாண்டி போனாருன்னா மம்டிக்கா ஊரு அடடே அத பார்த்துட்டு உனக்கு தாண்டி போனாருன்னா போனா ஹரிச்சந்திரா ஊரு ஹரிச்சந்திரா ஊரா ஆ ஓஹோ அதுதான் அங்க போயிட்டு பிறகு அங்க வச்சுக்கிற ஊரு வரும் வெச்சினா ஊரு ஆ அத பார்த்துட்டாருன்னா முன்னேற்றம் பின்னாடி பின்னேற்றம் முன்னேடுன்னு ஒரு ஊரு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஒரு ஊரு இருக்குது அப்படி எடுத்தாங்களா இந்த ஊர்ல பஸ் போவாதா பஸ் எல்லாம் போவாது எல்லாம் தூக்கிட்டு போற ஊர் தான் தூக்கி தான் போனோம் அப்ப உனக்கு தூக்க முடியாதுனால உனக்கு புல்டோ சொல்றாரு ஏற்ற போடும் ஊர்ல வாயே அப்படி இருக்க பாரு உனக்கு தாண்டி போனான்னு வச்சுக்கோ உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு ஆயிட்டு எவ்வளவு காலம் டேய் ஓய் எங்க கணவர் 6 அடி ஹைட்டுடா 6 நைட்டு 5 அடி 6 அடி இருப்பாரு இருப்பாரு ஆமா கணம் கணமா 4 அங்கல 4 அங்குலம் இருக்குமா ஆமாடா அப்புறம் பள்ளிக்கா ஊரு ஓஹோ பள்ளிக்கா ஊராச்சா சரி சரி அந்த ஊரை பார்த்தாருன்னா அங்க தூக்கி வச்சுக்கலாம் ஊரு அப்படியா அப்புறம் திரும்பி மண் தள்ளிக்கலாம் ஊரு இதெல்லாம் ஊராடா அந்த ஊர்ல மண் தள்ளிட்டே இருப்பாங்க எடுத்தாங்க 4 மணிக்கு 9 மணிக்கு காலையில மண் தேத்தாங்கன்னா 6 மணி வரைக்கும் மண் தள்ளிட்டே இருப்பாங்க அப்படியா அந்த ஊருக்கு மண் தள்ளிக்கலாம் ஊரு அந்த ஊரை பார்த்துட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் தாண்டி வந்தா திரும்பி பார்க்காத ஊர் ஒண்ணு வரும் அந்த ஊர் திரும்பி பார்க்க கூடாது திரும்பியே பார்க்க கூடாது பார்க்க கூடாது நேரம் வந்துட்டா ஊரு வந்துட்டாங்களா நீங்க மொத்தா வரதுக்கு எத்தனை பேரு நாங்க மொத்தம் 99 100 பேர் இருக்கிறோம் 99 பேரு ஆமா ரெடி நேரம் 4 மணிக்கு மூஞ்ச முண்டை வைக்கணும் சூத்த பின்னல போடணும் ஏண்டா ரவுடு கட்டணும் மங்கள கச்சேரி வைப்பாங்க எப்படிடா இந்த சவரி வேலைக்கு போறோம் பத்தியா அங்க மங்கள வைக்கிற மாதிரி பஜனை ஓம் ஓம் ஐயப்பா 9 இட்லி வையப்பா சாமி சாமி ஐயப்பா சாப்பாடு கொஞ்சம் வையப்பா கல்லமுள்ள காலைக்கு மத்த புழுத்த வட வாய்க்கு மத்த சாமியே சரணம் சாப்பாட்டுக்கு வரணும் சுண்டு வாங்கி துணணும் தொண்டு கொடுத்தோம் டேய் டேய் இதோட ஒரு பாட்டு அந்த மாதிரி இங்க ஒரு மங்கள கச்சேரி எப்பறா எனக்கு தெரியாது தெரியாதா அப்ப ஒரு சொல்லாரு அந்த ஒப்பாரி எப்படி அந்த குறப்படியை கூப்பிட்டு கேட்கலாம் கேளு 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 எங்க அம்மாக்கு அந்த மங்கள கச்சேரி தெரியாதான் தெரியாது இதுவரைக்கும் காதுல கேட்டது இல்லை ஆகையால அந்த சொன்னவங்க பத்தி குறை பண்ணு அந்த குறை பண்ணி மங்கள கச்சேரி எப்படி சொல்ல சொல்லு நான் காதுல கேட்டுக்கிறேன் நாளைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சரி போகட்டும் தெரியாதுன்னா விட்டு அப்படியே போயிட்டோம் அப்படின்றமா சரி நான் உனக்கு குறி சொல்லணும் ஆமா அப்படி நான் குறி சொல்லணும்னா நீ என்ன தெரியுமா செய்யணும் ஓடிக்கணும் நீங்க அள்ளிய தானமிட்டு
நான் அள்ளிய தானமிட்டு அள்ளிய ஸ்தானமிட்டு அகலமா தரமழகி பிள்ளையார் பிடிச்சு வச்சிட்டு இருக்கிறேன். தும்பை கொண்டு வந்து அப்படியா? வேங்கடா வேங்கடா எல்லாம் வேங்கடா டேய் குறை இல்லாத வேங்கடா. எவ்வளவு குறை இல்லமா மொத்தம் வைக்கிறோம். நேத்தா எதை சொல்றியா அதான் வேற என்ன வேணுமா? வேற என்னவா? அம்மா அந்த பச்சரிசி தேங்காயுடன் எப்படி ஓடிக்கிறான் பாரு டேய். குடும்பம் நல்லா இருக்கணும் ஓடிக்கிறியா? அழிஞ்சு பண்ண ஓடிக்கிறியாடா? வேற நாதிகாம 12 மணிக்கு பட்டுல போடுற கும்பிட்டு பாவி உன் வாயில நல்லா வரப்போகுதுடா. நல்லா நினைச்சு ஓடிடா. எல்லாமே வச்சுட்டோம். எல்லாம் வச்சுட்டோம். ஆனா இன்னொன்னு மட்டும் இல்ல. என்னதுடா? வாங்கிட்ட பாக்கெட் இல்லமா? ஏண்டா? ஏன்னா நேத்து ஜாத்திரை 100 பாக்கெட் சுட்டாங்க எங்க அம்மா. 100 பேர் எங்க அம்மா கிட்ட வந்து போனாங்க. டேய் டேய் எங்க மச்சின மாறடா. 100 பேர் வந்து போனாங்க மட்டும் சொன்னாங்க. அந்த ஊர்ல இருக்க தப்பா நினைச்சு போறாங்கடா பாவி. ஆமா 100 பாக்கெட் 100 பேர் ஆளு கொண்டு வந்து சாப்பிட்டாங்க. ஆமா பாக்கெட் மட்டும் இல்லமா? இதெல்லாம் வச்சிருக்கோம். அடி சுத்தி வந்து கை தொழுது அம்மே நான் சுத்தி வந்து கை தோழுது நீ சொல்லிய பிரகாரம் மனதில் நினைத்துக் கொண்டேன். ஹரி ஹரி கோவிந்தா
மண்டலம் தனிலே கண்கண்ட தெய்வானி மற்றும் ஒரு தெய்வம் உண்டோ மந்தீரே பேய்களும் தந்தீரே சூன்யமும் மற்றும் சட்டாதிபகையும் செய்திட்டால் கலகிய பறந்தோடும் அம்மா கர்மமும் பிரிகளும் வண்ணமில்லாமல் உன்னை கண்டவுடன் நல்ல நுடுவே அன்று முதல் ஆய் வந்த பண்டு பைய பாவங்கள் இனிமேல் ஒரு வினைகளும் கணக்காக சிந்தையில் நினைக்காமல் யமனை நருகாமிலவர் மாலையடி மார்பு அங்கைய தரணி புகழ் வெற்றி பூர்வா கங்கை உருவான கொடி ஒளிவானவடி அம்மாயி மகமாயி
புரட்டி கூடை சூழலுதம்மே